நான் உங்கள் நண்பன். உங்களிடம் கொஞ்ச நேரம் இப்ப பேசப் போகிறேன். இந்த ஏரியாக்குள்ள நான் ரொம்ப தவணை நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு இதே இடத்துல இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டிராபிக் கம்மியான நேரம் இப்ப. அவ்வளவுதான். அந்த டிராபிக் கம்மியான நேரத்தை அனுசரிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை கம்மி. அதனால இப்ப தொடர்ந்து நான் வீடியோ போடுற மாதிரி நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப டெய்லி பாருங்க, ஒரு நாள் விட்டு நாள் ஒரு நாள் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வேலை கம்மிங்கிறனால நான் அந்த டயத்தை அனுசரிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். இப்ப இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, என் கிராமத்துக்கு போயிருந்தேன். நான் உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன். என் கிராமத்துக்கு என் பேரன் பேத்திகள், என் பிள்ளை குட்டிகள்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த வேலையை முடித்து விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கு காலையில் வெள்ளன வந்து விட்டார்கள். அப்ப அதன் வாசியாகவே நான் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியாகி இப்ப நான் உங்கள்ட்ட வந்து நான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இந்த கால நேரத்தை நாம எப்பவுமே தவற விட்டோம்னா அது பின்னாடி நமக்கு பெரிய சிரமத்தை குடிக்கிறது. ஏனென்றால் காலமும் நேரமும் எப்பவுமே வந்து அது கடந்து போய்கிட்டே இருக்கக்கூடியது. அதுக்கு வயது வரம்புகள் இல்லை. ஆனால் இந்த உடலுக்கு வயது வரம்புகள் இருக்கிறது. அப்ப இந்த உடலுடைய வயது வரம்புக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துக்குள் நம்மளுடைய காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எந்திரித்து சுறுசுறுப்பாக்க நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்தால்தான் நமக்கு நன்மையாகவும் இருக்கும், நம்மளை சார்ந்தவர்களுக்கு நன்மையாக இருக்கும். எப்போதுமே நாம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரித்து சீக்கிரம் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்தோம்னா எல்லாமே நன்மையாக இருக்கும். நான் உங்கள் நண்பன். நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் ஆகி போயிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் விதமா போச்சு. எதா இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் செய்து முடித்து விடலாம் என்று நம்முடைய சோம்பேறிகளை வளர்த்து கொண்டு நம்ம அந்த வழியில் போகும்போது எப்பவுமே அதனுடைய கஷ்டங்கள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இயற்கையானது நம்மளுடைய நேரம் வீணாக்கப்படுவது. நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகை. நன்றி, வணக்கம்.